இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போற கதை 25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம். இதை நீங்க அவசியம் கேட்டே ஆகணுங்க. ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கதை. அதனால இந்த கதையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சரிங்க வாங்க கதைக்குள்ள போகலாம். 25 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கணவன் மனைவி நான் வசித்த குடியிருப்பில் அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த பெண்ணிற்கு சற்று ஏறக்குறைய என்னுடைய வயது இருக்கும். அவளின் கணவன் மிகவும் கண்டிப்பானவர். சிறு தவறிழைத்தால் கூட மனைவி, மகள், மகன் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை தருவார். வெளியிலேயே கொட்டும் பணியில் இரவு முழுவதும் நிற்க வைப்பார். அடி பின்னி எடுத்து விடுவார். எப்போதும் கடுகடுவென்று இருப்பார். அவர்கள் குழந்தைகள் இரண்டும் சற்றேறக்குறைய என் மகன்களின் வயது இருக்கும். என்னிடம் கணிதம் படிக்க வருவார்கள். அப்பாவை பற்றி பயப்பட்டு பேசுவார்கள். அவன் அம்மா அழகாக இருப்பாள். சற்றும் பொருந்தாத மிகையான அலங்கரிப்பில் அவ்வப்போது என் வீட்டை கடந்து போய் கொண்டிருப்பாள். எனக்கு அவ்வளவாக அவளுடன் பழக்கமில்லை. நேருக்கு நேர் பார்த்தால் புன்னகைப்பேன், அவ்வளவுதான். ஆனால் அவளது கணவன் மேடம் என்று அழைத்து மரியாதையாக பேசுவார். எல்லோரும் அவளது அலங்காரத்தை பற்றி ஒரு மாதிரி பேசுவார்கள். ஒரு நாள் பள்ளி முடிந்து குடியிருப்பிற்குள் நுழைகையில் கூட்டம் கூட்டமாக எல்லோரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னவென்று விசாரித்ததில் அந்த பெண் எங்கள் வீட்டிற்கு பின் வசித்த ஒரு இளைஞருடன் வீட்டை விட்டு சென்று விட்டாள். அந்த இளைஞனுக்கு திருமணமாகி ஒரு சிறு குழந்தை உண்டு. அவன் மனைவியும் அவர்கள் உறவினர்களும் அந்த பெண்மணியின் கணவருடன் ஒரே சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் கத்த, இவர் கத்த, ஒரே கூச்சல் குழப்பம், ஒரே ரகளைதான். அவரின் மகளையும் மகனையும் வீட்டிற்கு கூட்டி வந்து சாப்பிட வைத்தேன். மிரண்டு போன விழிகளுடன் அழுத குழந்தைகளை என்ன சொல்லி தேற்றுவது என்றே எனக்கு தெரியவில்லை. மடியில் இருத்தி கொண்டேன். நாட்கள் போயின. அக்குழந்தைகளின் தந்தை அந்த குழந்தைகளை மிக நன்றாக பொறுப்புடன் வளர்த்தார். கடுமையான கண்டிப்பும் கூடவே இருந்தது. 5 மாதங்கள் போயிருக்கும். ஒரு நாள் அதிகாலையில் குடியிருப்பில் ஒரே சத்தம். வீட்டை விட்டு வெளியே போனவர்கள் வாழ முடியாமல் இளைஞன் மட்டும் திரும்பி வந்திருந்தான். அந்த பெண் என்ன ஆனாள் என்று கேட்க மிகுந்த ஆவல் எனக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அந்த இளைஞனின் வீட்டில் அவனை தங்க தாம்பாளம் வைத்து ஏற்றுக்கொண்டார்கள். மனைவி அவனை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து வீட்டிற்குள் சேர்த்து கொண்டாள். 2 நாட்கள் கழித்து இவளும் இவள் வீட்டிற்கு வர இவள் கணவன் அவளை தெருவில் வைத்து செருப்பால் அடித்து கொண்டிருந்தார். அடி பொறுக்க முடியாமல் ஓடிவிட்டாள். நான் ஒரு பள்ளி ஆசிரியை. 2 மகன்களையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கு போவதற்காக பேருந்து நிலையம் செல்கிறேன். அங்கே மூலையில் ஒரு பையுடன் சுருண்டு போய் அழுதபடி படுத்திருந்தாள் அந்த பெண்மணி. என் மகன்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஒரு பெட்டிக்கடையில் என்னுடைய பள்ளிக்கு போன் செய்து எனக்கு உடல் நலம் சரியில்லை, 1 மணி நேரம் கழித்து வருகிறேன் என்று பொய்யாக ஒரு காரணத்தை கூறிவிட்டு அவள் அருகில் சென்றேன். கனிவுடன் அவள் அருகில் சென்று இந்த தண்ணி குடி என்று கூறினேன். அக்கா என என்னை கெட்டியாக பற்றி கொண்டாள். பாவம், எங்கிருந்து வருகிறாளோ, சாப்பிட்டிருப்பாளா, உடல் நலமாக இருக்கிறாளா என ஏகப்பட்ட கவலைகளுடன் அவளை தூக்கி அமர்த்தி நான் பள்ளிக்கு கொண்டு போக வேண்டிய என் மதிய உணவை அவளுக்கு ஊட்டினேன். எனக்கு மனது வலித்தது. கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. நடந்த அனைத்தையும் அவள் அழுது கொண்டே ஆரம்பிக்க அந்த கதை வேண்டாம், இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேன். தெரியவில்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பெற்றோர் கூட என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறி அழுதாள். சித்தி மகள் ஒருத்தி அங்கு இருப்பதாக அவளுடைய போன் நம்பரை என்னிடம் கொடுத்தாள். அவளின் சித்தி மகளிடம் பேசி அவளை வர சொல்லிவிட்டு காத்திருந்தேன். அவள் பதறி போய் ஓடி வந்தாள். அக்காவை பத்திரமான இடத்தில் சேர் என்று கூறிவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டேன். அவள் சித்தி மகளுடன் போனாளா, என்ன ஆனாள் என்று எனக்கு தெரியாது. மாலை பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அவள் இருந்த இடத்தை பார்த்தேன். காலியாக இருந்தது. அதற்கு பிறகு அவளை பற்றி எனக்கு எந்த செய்தியும் தெரியாது. பிள்ளைகள் என்னிடம் பேசினாலும் அம்மாவை பற்றி கேட்க மனமில்லை. ஆனால் அந்த தந்தை இருவரையும் அவ்வளவு பொறுப்புடன் வளர்த்தார். அவ்வப்போது உறவினர்கள் வருவார்கள். அவளின் பெற்றோர் கூட அவ்வப்போது வருவார்கள். ஆனால் அவள் மட்டும் வந்ததே இல்லை. ஆனால் ஓடி போய் திரும்பி வந்த நம் ஹீரோ சகல சௌபாகியங்களுடன் இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்தான். ச்சே, இவன்லாம் ஒரு மனுஷனா என்று அவன் முகத்தை பார்த்து காரி துப்ப வேண்டும் போல் இருந்தது எனக்கு. அந்த ஊரை விட்டு மதுரைக்கு கிளம்பும் சமயம் எங்களுக்கு வந்தது. மதுரை கிளம்புவதற்கு சில நாட்கள் முன்பு அந்த பிள்ளைகளை சந்தித்து
அழுது கொண்டே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். அம்மா பாவம், அவளை வெறுக்காதீர்கள் என அந்த இரு பிஞ்சுகளின் கரங்களையும் பற்றியபடி கூறினேன். மதுரை வந்து பல வருடங்கள் ஓடிவிட்டது. அவ்வப்போது அக்குழந்தைகளை நினைத்து பார்ப்பேன். அவளை நினைத்து பார்ப்பேன், எங்கிருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ என்று. அந்த சிறுவன் தற்போது இளைஞனாகி மீசை முளைத்து கம்பீரமாக வெளிநாட்டில் பெரிய பதவியில் இருக்கிறான். தங்கைக்கு திருமணமாகி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவன்தான் எனக்கு போன் செய்திருந்தான். அவனிடம் பேசி அத்தனையும் அறிந்து கொண்டேன். அவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே அம்மா என்று இழுத்தேன், மிகவும் தயக்கத்துடன். அம்மா என்னுடன் தான் இருக்கிறார். இந்தியாவிலிருந்து இப்போதுதான் இங்கு அழைத்து வந்தேன், பேசுகிறீர்களா என்றபோது பல கூடை பூக்களை என் மேல் கொட்டியது போல் அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அன்னையை புரிந்து கொண்டு அவளை மன்னித்த உன் உயர்குணத்திற்கு மகனே, நீயும் மேலும் மேலும் உயர்வாய், சிகரம் தொடுவாய். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.